குஷ்பு அவர்கள் கைது செய்யப்பட்டு ஆடுகள் அடைக்கக்கூடிய இடத்துல அடைக்கப்பட்டதாக பேட்டியில அழிச்சிருக்காங்க. ஏன் இந்த மாதிரி ஆடுலாம் அடைக்கக்கூடிய இடத்துல அடைச்சாங்கன்னு கேள்வி. ஆடோட அவங்களை அடைக்கல. ஆடு ஒரு இடத்துல அடைச்சு வச்சிருந்தாங்க, இவங்களும் ஒரு இடத்துல அடைச்சு வச்சிருந்தாங்க. முன்னறிவிப்பு இல்லாமல் இப்படி போராட்டங்கள் நடத்துகின்ற பொழுது மக்களுக்கு ஏற்படுகின்ற துன்பங்களையும் அவர்கள் சராசரியாக கணக்கிட வேண்டும். ஆகவே திடீர் போராட்டத்தால், அதுவும் பெண்கள் என்பதால் எங்கு இடவசதி இருக்கின்றதோ அங்கு கைது செய்யப்பட்டவர்களை அழைத்து சென்று சிறைக்கெல்லாம் அனுப்பாமல் அங்கேயே ஜாமீனில் விடுவித்து விடுகிறார்கள். ஆகவே ஆடு அடைக்கப்பட்ட கொட்டகை வேறு, இவர்களை அடைத்து வைத்திருக்கின்ற கொட்டகை வேறு. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய மாநில செயலர் பாலகிருஷ்ணன் அவர்கள் ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டு வைக்கிறார். தமிழகத்தில் அறிவிக்கப்படாத எமர்ஜென்சி செயல்படுத்தப்பட்டுள்ளதா அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு. போராட்டம் நடத்த அனுமதிக்கப்படவில்லை. தமிழக முதல்வர் இது குறித்த கவனம் அவர் எந்த கண்ணோட்டத்தில் இதை எடுத்து சொல்லுகிறார் என்று தரவில்லை. ஜனநாயக நாடு. இந்த ஆட்சியில்தான் கடந்த ஆண்டை கணக்கிட்டு பார்த்தால் 1000 கணக்கான போராட்டங்களுக்கு அனுமதி வழங்கப்பட்டிருக்கின்றது. அறிவிக்கப்படாத எமர்ஜென்சி என்பது கடந்த ஆட்சி காலம். இதுவரையில் அப்படி போராட்டத்தில் ஈடுபடுபவர்களை ஒருவர் மீது கூட அவர்களை ரிமாண்ட் செய்கின்ற சூழலை எடுத்துக்கொள்ளவே இல்லை. அவருடைய தேவை என்னவென்று தெரியவில்லை. கேட்டு அறிந்து கொண்டு அவைகளையும் நிவர்த்தி செய்வோம். கடந்த கால ஆட்சியை நீங்கள் உற்று நோக்கி பார்த்தால் அதிகாரிகளை, உள்ளாட்சி பிரதிநிதிகளை, சட்டமன்ற உறுப்பினர்களை, நாடாளுமன்ற உறுப்பினர்களை, ஏன் அந்த மாவட்ட அமைச்சர்கள் கூட குறை சொல்வதற்காக அவருடைய தேவைகளுக்காக அலைந்து திரிந்து மக்கள் அழுத்து போன காலங்கள் உண்டு. மாண்புமிகு தமிழக முதல்வர், எங்கள் உயிரினும் மேலான இந்த இயக்கத்துடைய தலைவர், திராவிட மாடல் ஆட்சியினுடைய நாயகர், இவருடைய ஆட்சியில்தான் மக்களை தேடி மாநகராட்சி மாமன்ற உறுப்பினரும் வருகின்றோம், மண்டல குழு தலைவரும் வருகின்றோம், சட்டப்பேரவை உறுப்பினரும் வருகின்றோம், நாடாளுமன்ற உறுப்பினரும் வருகின்றோம், ஏன் அதிகப்படியாக பெருநகரத்துடைய மேயரும் வருகின்றார், அமைச்சர் என்ற முறையில் நாங்களும் வீதிக்கு வருகின்றோம். இந்த பணி தொடர்ந்து எங்கள் எல்லைக்குட்பட்ட அனைத்து சட்டமன்ற தொகுதிகளிலும் இந்த பணிகளை மேற்கொள்ள மாண்புமிகு தமிழக முதல்வர்கள் வகுத்து தந்திருக்கின்றார்கள். இந்த பணியினுடைய நோக்கம் தூய்மையான பகுதி, குப்பை இல்லாத நகரம், பாதுகாக்கப்பட்ட குடிநீர், சீரான கழிவுநீர் செல்வதற்குண்டான சூழல், உடற்பயிற்சிக்கு தேவையான பூங்காக்கள், மக்களுடைய வாழ்வாதாரத்தை பேணி காக்கின்ற ஆரம்ப சுகாதார நிலையங்கள், எரிகின்ற மின்சார விளக்குகள், தடையில்லா மின்சாரம், இவைகளை மையப்படுத்தித்தான் இந்த மக்களுடைய குறைகள் கேட்கின்ற நிகழ்ச்சியை தொடங்கி இருக்கின்றோம். இதோடு மக்களுடைய தேவைகள், ஒரு ஊனமுற்றோர் அவருக்கு வேண்டிய வாகனம் கேட்டாலோ அல்லது அவருடைய வாழ்வாதாரத்திற்கு தேவையான உபகரணங்கள் கேட்டாலோ அல்லது முதியோர் உதவித்தொகை, அதேபோல் கணவனை இழந்த கைம்பெண்களுடைய உதவித்தொகை 1000 ரூபாய், அதுபோல் மகளிர் உரிமை தொகை கிடைக்காதவருடைய கோரிக்கை, ஏதாவது இயற்கை சீற்றத்தின் போது இறந்தவர்களுக்கு முறையாக அந்த நிவாரணம் கிடைக்கவில்லை என்றால் அந்த கோரிக்கை, இவைகளெல்லாம் ஒட்டுமொத்தமாக குறித்து கொண்டு ஒரு வார இறுதியில் எந்தெந்த பகுதிகளில் ஆய்வுகளை மேற்கொண்டோமோ அந்த பகுதியில் இருக்கின்ற கோரிக்கைகளெல்லாம் ஒட்டுமொத்தமாக கூட்டி அது சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகளை அழைத்து ஒரு நிவாரணம் காணுகின்ற பணிகளை மேற்கொள்ளுகிறோம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.